கொழும்பில் பிரபல பாடசாலை பிரதி அதிபர் உட்பட 7 பேர் கைது. வெளியான காரணம். இலங்கையில் தங்கத்தால் 3 லட்சம் பேர் ஆபத்தில். காரணம் என்ன? அரசாங்கத்திலிருந்து விலகிச் செல்லும் மக்கள். சற்று முன்னர் பதவியேற்ற புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள். ரணிலுடன் இணையும் சஜித் புதிய எதிர்க்கட்சி தலைவர். ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். மன்னாரில் காற்றாலைகளை நிறுவுவதில் அனுர அரசு உறுதி. பூசா சிறையில் சிக்கிய பெருமளவு கைபேசிகள். சிக்கப்போவது யார்? 5 வயது மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 8ஆம் திகதி காலை இந்த சம்பவம் மிரிகான ஸ்டாலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கோட்டலில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவ தினத்தன்று குறித்த மாணவன் உட்பட மேலும் சில மாணவர்கள் குழு ஆசிரியர்கள் மற்றும் ஒரு பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின் கீழ் கோட்டலில் நீந்திக் கொண்டிருந்த போது மாணவன் நீரில் மூழ்கியுள்ளார். இதனை அடுத்து மாணவன் கழுபோவில மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாலர் பாடசாலையின் பிரதி அதிபர், விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி, மாணவனுக்கு பொறுப்பான 2 ஆசிரியர்கள், பாலர் பாடசாலை ஊழியர் மற்றும் 2 நீச்சல் பயிற்றுனர்கள் உட்பட 7 பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $4000 என்ற உச்சளவை தாண்டியுள்ள நிலையில் இலங்கையில் உள்ளூர் தங்கச்சந்தை சடுதியாக வீழ்ச்சியடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. உலகளவில் தங்க விலை அதிகரிப்பால் உள்ளூர் தங்கத்தின் தேவை 50% அதிகமாக குறைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக 3 லட்சம் பேருடைய வேலைகள் ஆபத்தில் இருப்பதாக அகில இலங்கை நகைக்கடைக்காரர்கள் சங்கத்தின் செயலாளர் ராமன் பாலசுப்ரமணியம் எச்சரித்துள்ளார். இந்த நிலைமை நீண்ட காலத்துக்கு தொடர்ந்தால் பல நகைக்கடைக்காரர்கள் தங்கள் பணியாளர்களை குறைக்க வேண்டியிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொள்வனவாளர்கள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தால் தற்போதைய பணியாளர்களை பராமரிக்க எந்த நியாயமான காரணமும் இல்லை. எனவே ஆட்குறைப்பு தவிர்க்க முடியாதாகிவிடும். இலங்கையின் மிகப்பெரிய பாரம்பரிய வர்த்தகங்களில் ஒன்றான நகைத்தொழில் ஏற்கனவே சுமார் 3 லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பை வழங்குகிறது. உலகளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மையே 22 கரட் மற்றும் 24 கரட் தங்கத்தின் விலையில் திடீர் உயர்வுக்கு காரணமாகும் என கூறப்படுகின்றது. இதுபோன்ற சமயங்களில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான புகலிடங்களை தேடுகிறார்கள். தங்கம் மிகவும் நம்பகமான சொத்துக்களில் ஒன்றாகும். தங்கத்திற்கான உலகளாவிய தேவை அதிகரிப்பே இந்த சாதனை விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் பல்வேறு காரணங்களால் விலகிச் செல்வதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் பற்றிய தவறான புரிதல் காரணமாக மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு இருந்த ஆர்வம் ஓரளவுக்கு குறைந்து வருகிறது. அதே நேரம் திசைகாட்டிக்கு வாக்களித்த மக்கள் விலகிச் சென்றாலும் இதற்கு முன் அவர்களுக்கு வாக்களிக்காத தரப்பினர் தற்போது அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து திருப்தி அடைந்துள்ளனர் என்றும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சில புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். இதன்போது 3 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்துக்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்தவும் திறம்பட செய்யவும் அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கடந்த வருடம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் 18ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் ரீதியாக ஒரு பொதுவான வேலை திட்டத்தில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் அதன் முன்னர் நடைபெற்ற 2 நிர்வாக குழு கூட்டங்களிலும் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி ஏகமனதாக முடிவெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஒரு கூட்டு அரசியல் திட்டத்தை தொடங்குவதற்கான பொறிமுறையை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது. அதன்படி நாட்டின் மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான ஜனநாயக மற்றும் முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஆகிய 2ம் பொதுக்கொள்கை கட்டமைப்பின் கீழ் இணைந்து பணியாற்ற கூட்டு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைமை பதவி குறித்து எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் சஜித் பிரேமதாச தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக நீடிப்பார் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இந்த ஒருங்கிணைந்த அரசியல் பயணத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் அடிமட்ட உறுப்பினர்கள் தமது ஆசிகளையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. தேசிய ஓய்வூதிய தினத்தை முன்னிட்டு ஓய்வூதிய திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அமைச்சர், 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற சமூகத்தை பாதிக்கும் பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அறிவோம். ஓய்வு பெற்ற அமைப்புகளை நாங்கள் சந்திக்கிறோம். பிரதி அமைச்சர், செயலாளர், பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடுகிறோம். எங்களால் இன்னும் அடையாளம் காண முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். இருப்பினும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் தனது பொறுப்பை நிறைவேற்ற எதிர்பார்க்கிறது என்றும் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படாத ஏராளமான ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இருப்பதாகவும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று வியாழக்கிழமை மாலை சர்வமத குழு, பொது அமைப்புகள், போராட்டக் குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன். எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்த 14 காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலேயே மிகவும் திடமாக இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். நான் ஜனாதிபதியை சந்தித்தேன். இதன்போது காற்றாலை தொடர்பான எமது பிரச்சனையை அவரிடம் முன்வைத்தேன். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து இந்து மற்றும் இஸ்லாமிய மத குருக்களையும் அழைத்துச் செல்வதாக முடிவெடுத்தோம். இருந்தாலும் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் ஜனாதிபதியை 3வது தடவையாக சந்தித்தேன். முதல் தடவையாக தனியாகவும், 2வது தடவையாக ஆயர் மன்றத்துடன் இணைந்து சென்று சந்தித்தோம். 14 காற்றாலைகளை மன்னாரில் அமைப்பதில் உறுதியிருந்தும் நான் தனியாக சென்று குறித்த விடயம் குறித்து கதைத்தபோது நான் அங்கு எந்தவித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை. நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும், மன்னாரில் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்ற நிலைப்பாட்டையும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன். எனினும் அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால், குறித்த 14 காற்றாலைகளையும் அமைத்ததின் பின்னர் மன்னாரில் கனிய மணல் அகழ்வையோ அல்லது மேலதிக காற்றாலைகளையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியை அவர் மீண்டும் மீண்டும் கூறினார். எது எப்படியாக இருந்தாலும் நான் மன்னாரில் மக்களை சந்தித்ததன் பிற்பாடு இதற்கான நடவடிக்கையை எடுக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வந்தேன். நாங்கள் எவ்வித ஆவணத்திலும் கையொப்பமிடவில்லை என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள 20% வரி நாட்டின் ஆடை ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க சரிவுக்கு வழிவகுக்கும் என்றும், குறைந்த திறன் கொண்ட வேலைகளை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கி தனது சமீபத்திய இலங்கை மேம்பாட்டு புதுப்பிப்பு அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. விதிக்கப்பட்ட 20% வரி அமெரிக்காவிற்கான ஆயத்த ஆடை ஏற்றுமதியை ஆண்டுதோறும் சுமார் 12% குறைக்கக்கூடும் என உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது. இலங்கையின் ஆடை ஏற்றுமதிகள் அதன் ஏற்றுமதிகளின் தன்மை காரணமாக போட்டியாளர்களை ஒப்பீட்டளவில் தாங்கும் நிலை கொண்டுள்ளன. இருந்தாலும் இந்த வரியின் தாக்கம் வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதி வருவாயில் நேரடியாக உணரப்படும் என அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இலங்கையின் மீது விதிக்கப்பட்ட கட்டண விகிதங்கள் வியட்நாம், பங்களாதேஷ், கம்போடியா மற்றும் இந்தோனேஷியா போன்ற முக்கிய போட்டியாளர்களின் கட்டண விகிதங்களைப் போலவே உள்ளதென அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையில் 29 கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 6 மணியளவில் சிறைச்சாலை புலனாய்வு மற்றும் தந்திரோபாய பிரிவு மற்றும் காவல்துறை சிறப்பு பணிக்குழு இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது சிறைச்சாலையில் சில பிரிவுகளில் இந்த கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறப்பு பிரிவு கைதிகளின் பகுதியிலும் மீட்கப்பட்ட கைபேசிகள் சிறப்பு பிரிவு கைதிகளான தெமட்டகொட சமிந்த, வெலேசுதா மற்றும் மிதிகம ருவான் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் ஒரு பிரிவிலும் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஜெகத் வீரசிங்க தெரிவித்தார். இந்த கையடக்க தொலைபேசிகள் மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு துறைக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.